அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். உங்க உள்ளடி வேலையை பத்தி எனக்கு தெரியாதா? என்னடா இவன் முழு பிசினஸையும் கேக்குறானேன்னு பயந்து பொறுப்புங்கிற பிஸ்கெட்டை தூக்கி போட்டு என்ன மயக்கிடலாம்னு நினைச்சீங்களா? கார்த்திக், இதுக்கும் கௌதம்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொறுப்பை பிரிச்சு கொடுக்கலான்னு அத்தை தான் சொன்னாங்க. ஆமாப்பா, நான் தான்ப்பா இந்த முடிவை எடுத்தேன். ஓ அப்படியா? சரிம்மா, எனக்கு உங்க முடிவுல உடன்பாடு இல்ல. எனக்கு கம்பெனி மொத்தமா தான் வேணும். கொடுத்துறீங்களா? கார்த்திக், நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. அந்த கம்பெனியை உருவாக்குனது நானா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வளர்த்தது கௌதம் தான். அது அவங்கிட்ட இருந்து பிடுங்கறதெல்லாம் நியாயம் கிடையாது. என்ன தனியா கஷ்டப்பட்ட மாதிரி சொல்றீங்க? ஏன் நாங்கெல்லாம் கஷ்டப்படலையா? ஐயோ, அப்படி இல்லப்பா. அப்படியெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுக்காத. இது பாரு, இந்த கம்பெனியோட முழு உரிமையும் கௌதம் கிட்ட தான் இருக்கு. அவன் பெருந்தன்மையா இத நம்ம குடும்ப சொத்தா பிரிச்சுக்க சொல்றான்ல, அத நீ புரிஞ்சுக்கோப்பா. ஓஹோ, சாரு சம்பாதிச்சு இந்த குடும்பத்துக்கு தர்மம் போடுறாரா? டேய் கார்த்தி, பெரிய வார்த்தைலாம் பேசாத. ஜானு குடும்ப நிம்மதிக்காக பொறுப்பை பிரிச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. அத சந்தோஷமா ஏத்துக்கோ. எனக்கு இந்த முடிவுல சந்தோஷமே இல்லையே பாஸ். முதல்ல பொறுப்பை கொடுப்பீங்க, அப்புறம் அந்த பொறுப்புக்கு நான் லாய்க்கு இல்லைன்னு எல்லா ஸ்டாஃப்ஸ் முன்னாடி என்ன திட்டி அசிங்கப்படுத்துவீங்க. உங்க பிளான் எனக்கு தெரியாதா? என்ன காலி பண்றதுக்கு புருஷனும் பொண்டாட்டியும் என்னமா யோசிக்கிறீங்க? அதுக்கு உடந்தையா அம்மாவையும் சேர்த்துக்கிட்டீங்க. ஏய், சும்மா கற்பனை பண்ணி பேசாத கார்த்திக். நீ நல்லா வரணும்னு கௌதம் இன்னைக்கு வரைக்கும் ஆசைப்படுறாரு. ஓ, போதும் உங்க நடிப்பு. நான் வளரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? அதான் நான் நம்பணும். குட் ஜோக். ஆமா, அது சரி பிரதர், எனக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு நீங்க யாரு? அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? இது எங்க அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி. அதாவது நான் யாருக்கு பிறந்தனோ அந்த அப்பாவோட கம்பெனி. அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அந்த கம்பெனிக்கு வாரிசு. நீங்க யார் நடுவுல வந்து நாட்டகம் பண்றதுக்கு? என் கம்பெனில எனக்கு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க என்ன என் அப்பாவுக்கு பிறந்தீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்றுவேன்டா. என்ன அசிங்கப்படுத்தினதுக்காக நான் உன்னை அடிக்கலடா. நீ அசிங்கப்படுத்தினது ஜானுவ. அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கார்த்திக், ஏன்டா இப்படி இருக்க? நீ நல்லவனா தானே இருந்த. என்னடா ஆச்சு உனக்கு? உன் நாக்குல என்ன பாம்பு கூட ஏறிடுச்சா? வார்த்தையில இப்படி விஷத்தை தடவி துப்புறியே. ஏன்? நீங்க அழாதீங்க அத்தை. கார்த்திக், ஏன் இப்படி அத்தையை நோக்கடிக்கிற? சொத்து வேணும்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கோ. ஆனா அதுக்காக அத்தை மனசை இப்படி கஷ்டப்படுத்தாத. கார்த்திக், என்ன ஆச்சு உனக்கு? நீ இந்த முதல்ல பேசுற ஆளே இல்லையே. ஏண்டா கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம பேசுற? சாரி ஆண்டி, கார்த்திக் அப்படி தப்பா பேசிருக்க கூடாது. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற? அப்ப நான் கேட்டது தப்பா? கார்த்திக், நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல கார்த்திக். நீங்க பேசினது தப்புதான். காயம் மூடு. என்ன திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அப்ப இந்த கௌதமும் நானும் ஒண்ணா? நாங்க உண்மையாவே என்ன அண்ணன் தம்பிங்களா? இவன் எங்க அம்மா வயித்துல தான் பிறந்தானா? எங்க அப்பாவோட ரத்தம் தான் இவன் உடம்புல ஓடுதா? அஞ்சலி, அஞ்சலி, டேய் கௌதம், எங்க அம்மாவே எனக்கு எதாவது திருப்பிட்டு இல்ல நீ? டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன். உன்னால அஞ்சலிக்கு ஏதாச்சும் பாத்தியா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையில இருந்து நீங்க கையெடு கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா வர மாட்டேன்டா. ஜானு, ஜானு, ஜானு. ஏண்டா கார்த்திக், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அன்னைக்கு என்ன ஆச்சு பாரு. சரி,
இவளுக்கு வேற அடிபட்டிருக்கு. நீ போ, இவளை கூட்டிட்டு போயிட்டு வா கிளினிக்கு. வா அஞ்சலி. போங்க. ஏத்தி வச்ச விளக்கு ஏன் அணையுது? ஏதாவது ஆபத்து வரப்போதா? கௌதம், அத்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? பயப்படாத, ஜானு நல்லபடியா திரும்பி வருவாங்க. டாக்டர், அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? நோ ப்ராப்ளம், போய் பாருங்க. சரிங்க டாக்டர். வாயில வாங்க. ஜானு. அத்தை, ஜானு, நான் கௌதம் வந்திருக்கேன், பாரு ஜானு. சார், தொந்தரவு பண்ணாதீங்க சார். கொஞ்சம் வெளியே இருங்க ப்ளீஸ். சரிங்க. ஜானுவோட இந்த நிலைமைக்கு நாமளும் ஒரு காரணம் இருக்கு. போன தடவையா ஹார்ட் அட்டாக் வந்ததை சொல்லி அவங்கள உஷார் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இப்படி பேச்சு மூச்சு இல்லாம பெட்ல கிடக்க மாட்டாங்க. ஆமா கௌதம், தனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அத்தையும் இயல்பா டென்ஷன் ஆயிட்டாங்க. சரி, விஷயத்த சொல்லலாம்னா அந்த அஞ்சலி திட்டம் போட்டு அத்தைக்கு நெஞ்சு வலி வர வச்சிருவா. எந்த பக்கமும் நகர முடியாம இப்படி இக்கட்ல மாட்டிக்கிட்டோம். கௌதம், ரேவதி அத்தை தான் போன் பண்றாங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. அத்தை, சொல்லுங்க அத்தை. இலக்கியா, கௌதம் போன் என்னாச்சு? போன் அடிச்சுட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, கைப்பட்டு சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. அத்தை, போன் சைலண்ட்ல இருக்கு அத்தை. சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கௌதம் வரேன்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு பிடிக்குமேன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கௌதம் காணோன்னு தான் போன் பண்ணேன். அத்தை, அம்மா, நாங்க வர்றதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. என்னப்பா, என்ன ஆச்சு? அது வந்துமா, நான் கிளம்பிக்கிட்டு இருந்தப்போ ஜானு வந்து பேசணும்னு கூப்பிட்டாங்க. எங்க அம்மாவே எனக்கு திருப்பி சொல்லாம விட மாட்டேன். அஞ்சலிக்கு என்னாச்சு பாத்தியா? கடவுளே, இப்ப ஜானகி எப்படி இருக்கா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிருக்காங்கம்மா. நேத்து அவ கால்ல அடிபட்டுச்சுன்னு சொன்ன, இன்னைக்கு இப்படி நடந்திருக்கே. பாவம், அவ எத்தனை கஷ்டத்தை தான் தாங்குவான்னு தெரியல. கௌதம், அவகிட்ட நீ பேசினியா? அவ நல்லா இருக்கால? இல்ல அத்தை, அவங்களுக்கு மயக்கம் தெளிய இன்னும் லேட் ஆகுமா. அதான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, நானும் கௌதமும் பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். சரிம்மா. பெத்த அம்மாவையும் சந்தோஷப்படுத்த முடியாம, வளர்த்த அம்மாவையும் பாத்துக்க முடியாம நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. வருத்தப்படாதீங்க கௌதம், எல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் சரியாகும். என்னங்க? சரிம்மா. ஏங்க, இங்க சொல்லுங்க. ஜானகின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, ஆமா அவங்க எந்த மேடம். ரூம்ல லாஸ்ட்ல இருக்காங்க? போய் லெஃப்ட்ல போங்க. சரி. ஓகே. கௌதம், கௌதம், அத்தை, அம்மா, இப்ப ஜானகி எப்படி இருக்கா? அத்தை, உங்க உடம்பு இருக்கிற நிலைமைக்கு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கௌதம், ஜானகி இன்னும் மயக்கம் தெரியலமா. அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத என்னால தாங்க முடியல. கவலைப்படாதப்பா, அவ பழையபடி நல்ல நிலைமைக்கு வருவா. நான் போய் ஜானகியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, சரி. ஜானகி, எப்படி இருக்கு?
உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலையே. சின்ன வயசுல எனக்கு ஒண்ணுனா என் பக்கத்திலே இருந்து என்ன பாத்துக்குவேன். ரேவதி ரேவதின்னு உசுர கொடுப்ப, பாசக்காரி. ஆனா நீ இன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது என்னால உன்னை பாத்துக்க முடியல. இப்ப நான் இங்க இருக்கிறத பார்த்தா பாசம் போய் நீ கோபக்காரியா மாறிடுவ. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். எங்க உன்னோட கௌதம நான் பிரிச்சு கூட்டிட்டு போயிருவனோன்ற பயத்துல அவனை இருக்க பிடிச்சுக்கிட்டே இருக்க. அத பார்த்து கார்த்திக் அஞ்சலியும் கோவப்படுறாங்க. அந்த பிரச்சனையினாலதான் உனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இத பாரு ஜானகி, என்ன நீ சந்தேகப்படாத. நான் எந்த காலத்திலயும் கௌதம உன்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். காலம் முழுக்க கௌதம் உன் புள்ளதான். நான் உன் பாசத்துல பங்கு போட மாட்டேன். நீ என் புள்ளைய ராஜா மாதிரி வளர்த்து ஆளாக்கி இருக்க. அந்த நன்றியை நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். என் புள்ளைக்கு செஞ்ச புண்ணியத்துக்காக நீ 100 வருஷம் வாழுவ. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. மேடம், பேஷண்ட்டை தொந்தரவு பண்ணாதீங்க. பார்த்தது போதும், கிளம்புங்க மேடம். ஜானகி, சிஸ்டர். சார், சிஸ்டர். உங்க அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்க போய் பார்க்கலாம் சார். தேங்க்யூ. சரி கௌதம், நான் இங்க இருக்கிறத பார்த்த ஜானகி கோவப்படுவா. அது அவ உடம்புக்கு நல்லதில்ல. நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீங்க பாத்து போங்க. பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா, நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். வரேன். சரிங்க, வரேன் இலக்கியா. பாத்து போங்கம்மா. வா. அத்தை. ஜானு, என்ன? எப்படி இருக்க ஜானு? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அட போ ஜானு, கொஞ்ச நேரத்துல எங்களை தவிக்க விட்டுட்டியே. என்னடா? அத்தை, நீங்க கண் முழிச்சதும் தான் எங்களுக்கு உசிரே வந்துச்சு. எனக்கு என்ன ஆச்சு? கௌதமும் கார்த்திக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு என்னன்னா நெஞ்சு வலிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே நினைவில்லையே. என்னதான் ஆச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? என் உடம்புக்கு என்ன ஆச்சு? ஜானு, அது வெறும் மயக்கம் தான். அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் உனக்கு லோ பிபி ஆயிடுச்சு ஜானு. இல்ல வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இலக்கியா? ஆமா ஆமா அத்தை, உங்களுக்கு மயக்கம் தான் வந்துச்சு. அவ்வளவுதானே? அதுக்கே நீங்க 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உன் கண்ணை பாரு, எப்படி செவந்து போயிருக்கு. உண்மையை சொல்லுங்க. எனக்கு சாதாரண மயக்கம் தானே, வேற எதுவும் இல்லையே. ஐயோ, என்னத்தை இப்படி கேக்குறீங்க? நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம்? அதானே, உனக்கு ஒண்ணும் இல்ல ஜானு. அப்புறம் ஏன் எனக்கு இப்படி அடிக்கடி மயக்கம் வருது? டாக்டர் என்னதான் சொல்றாங்க? அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் நான் கரெக்டா தானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது உங்களுக்கு வயசாகுதுல்ல, அதான் மயக்கம் வருது. சார், இந்த மருந்து மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? இன்ஜெக்ஷன் போடணும். இலக்கியா, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஜானுக்கு ஜூஸ் போட்டு நான் வந்துடுறேன். சரி. அத்தை, இந்தாங்க. கொஞ்சம் கைப்பிடியேன். இந்தாங்க அத்தை. சார், சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம்.
சார் கொடுங்க சார். இந்தாங்க. இப்போ போன் எடுத்தா ஜானுக்கு என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்டே குறைவாங்களே. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் சொல்லிக்கலாம். அதான் சரியா இருக்கும். கௌதம் ஏன் போனை கட் பண்றான்? அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா போனை வேற கட் பண்றான். இந்த அஞ்சலியும் கார்த்திக்கும் வேற இன்னும் வரலையே. ச்சே. இந்தாங்க சார். எவ்வளோ ஆச்சு சார்? 1500 சார். பில் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஜானு, இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு போயிடலாம். சரிப்பா. ஆமா, அஞ்சலிக்கு என்ன ஆச்சு? அவ எப்படி இருக்கா? இப்ப அவங்கள பத்தி எதுக்கு பேச்சு? முதல்ல உன் உடம்ப பாரு. சரி. ஜானு, சாரி ஜானு. எதுக்குப்பா? ஒரு தாய்க்கு ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? தாம் புள்ள தாம் முன்னாடியே அடிச்சுக்கிறது தான். அதை நானும் கார்த்திக்கும் செஞ்சுட்டோம். நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரு ஜானு. என்ன கௌதம் இப்படி சொல்ற? நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் அத கார்த்திக் கேட்கவா போறான்? இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருக்கு போல. அதான் நடந்துருச்சு. ஆமா கௌதம், நீங்க எந்த பிரச்சனையுமே பண்ணலையே. அதுவும் அத்தைய காயப்படுத்துற மாதிரி பேசினதால தானே அடிச்சீங்க. கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னே புரியல. ஏன் இப்படி இருக்கான்? முன்னெல்லாம் அண்ணன் அண்ணன்னு சொல்லி கூப்பிடுவான். இப்ப பாரு எப்படி சண்டைக்கு வரான். அவன் மனச யாராவது ஏதாவது சொல்லி கெடுக்கிறாங்களா? இல்ல அந்த அஞ்சலி கூட முன்ன மாதிரி இப்போ கெடுக்கிறவளா தெரியலையே. அப்போ அவனுக்கு என்னதான் ஆச்சு? கௌதம், இத பாரு. கார்த்திக் பேசினத பத்தி நீ தப்பா நினைச்சுக்காத. அவன் சின்ன புள்ள, ஏதோ பேசிடுறான். கோச்சிக்காத என்ன? உன் பிறப்ப பத்தி அவன் ஏதோ தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லிட்டான். நீ மனசு வெறுத்துறாத. மனசு வெறுத்து என்னை விட்டு போயிடாத கௌதம். ஜானு, ஏன் ஜானு இப்படி பேசுற? அத்தை, இல்லப்பா. உன் இடத்துல இருக்கிற வேற யாரா இருந்தாலும் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டா அவங்க மனசு தாங்காது. அதனாலதான் சொல்றேன், மனசுல எதையும் வச்சுக்காதப்பா. அதுக்கு அவன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜானு, அத்தை, ஏன் அத்தை பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ரெண்டு பேரும் சண்டை போடுறத எப்படி நிறுத்துறதுனே தெரியல. அவன் ஏதாவது சொல்லி என் புள்ள கோச்சிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான்னா அப்பவே அந்த நிமிஷமே நான் உசுரோட இருக்க மாட்டேன். ஜானு 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 ஜானு, வேண்டாம் ஜானு. நீ உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் ஜானு. அத்தை, கௌதம் உங்களை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க. கௌதம், அத்தை கிட்ட உறுதியா சொல்லிடுங்க. இந்த பாரு ஜானு, கார்த்திக் சின்ன குழந்தையா இருக்கும் போதும் என்ன அடிப்பான். இப்ப வளர்ந்த பிறகு என்ன அடிக்கிறான். என்ன அப்போ உடம்பு மட்டும் தான் வலிக்கும், இப்ப மனசும் வலிக்குது. அதுக்காக நான் உன் மேல எப்படி கோவப்பட முடியும்? எந்த காலத்திலயும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அழாத. போக மாட்டேன்ல. எனக்கு இது போதும்பா. இது போதும். எனக்கு இது போதும். சார், மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இதோ. சார், ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் மேடம்க்கு போட்டுறேன். அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். இந்தாங்க சார் பில்லு. சரி ஜானு, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா, சரி. அத்தை, அழாதீங்க அத்தை. இந்த அஞ்சலி, டாக்டர் என்ன சொன்னாங்க? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல்ல? இல்லத்த, வெளிக்காயம் தானா, 2 நாள்ல சரியாயிடும்னு சொன்னாரு. ச்சே, அவசரப்பட்டு சண்டை போட்டு இப்ப ஆளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு. அன்னைக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியல. விசாரிக்கலானா இந்த கௌதம் வேற போனே எடுக்க மாட்டேங்கிறான்.
பாத்து ஜானு மெதுவா பாத்து வா. வாங்க. ஜாக்கிரதை. என்ன இலக்கியா, அதான் டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? வாங்க போலாம். அத்தை அத்தை, ஆ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். என்ன இலக்கியா எங்க போற? ஏங்க, அத்தைக்கு ஆர்த்தி எடுக்கணும். இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், என்ன? நான் என்ன உசுர் பொழிச்சா வந்திருக்கேன்? சாதாரண மயக்கம் தானே. இதுக்கெல்லாம் ஆர்த்தி எடுக்க வேண்டாம், வா போலாம். அத்தை, ஜானு விடு, இலக்கியா ஆசைப்படுறா, விடு இப்போ. என்னப்பா? இரு. வந்துடுறேன் அத்தை. எதுக்குடா? ஏய் நில்லு, நீ மட்டும் வர, அண்ணி எங்க? அவங்க வெளியே இருக்காங்க. அண்ணி, உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மயக்கம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.